பொட்டன்ஷியல் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டியூ டு ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இடத்துல 3 பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோமே. சப்போஸ் இந்த ஏன்ற இடத்துல Q1, Bன்ற இடத்துல Q2, Cன்ற இடத்துல Q3. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு சின்ன இமேஜினேஷன் எல்லாமே இன்ஃபினிட்டிவ்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த Q1ன்ற சார்ஜ் இன்ஃபினிட்டிவ்ல இருக்குது, Q2ன்ற சார்ஜ் இன்ஃபினிட்டிவ்ல இருக்குது, Q3ன்ற சார்ஜ் இன்ஃபினிட்டிவ்ல இருக்குது. அப்ப அந்த சார்ஜஸ் இன்ஃபினிட்டில இருந்து பாயிண்ட் சப்போஸ் என்ன பண்றேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் A கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஏன்ற பாயிண்ட்ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க போறேன். அங்க என்ன பண்றேன் அப்படின்னா சார்ஜ் Q1 வந்து இன்ஃபினிட்டிவ்ல இருந்து இந்த ஏக்கு அசெம்பிள் பண்ண போறேன். அப்ப Q1ன்ற சார்ஜ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபினிட்டிவ்ல தான் இருக்குது. இத இன்ஃபினிட்டிவ்ல இருந்து ஏன்ற பாயிண்ட் கொண்டு வரதுக்கு நம்ம வர்க் பண்ணுவோமா? அந்த வர்க் இஸ் நதிங் பட் பொட்டன்ஷியல். அப்ப V = 1/4πε0 எந்த சார்ஜை கொண்டு வரோம்? Q1. அப்ப Q1/R1. This is equation number 1. So to bring the charge Q2, இதே மாதிரி Q2ன்ற சார்ஜ் நான் என்ன பண்ண வரேன் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ்ல இருந்து இந்த Bன்ற பாயிண்ட்க்கு அசெம்பிள் பண்றேன். அப்ப இப்போ நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த Q1 மட்டும் கொண்டு வர்றப்ப அந்த இடத்துல வேற எந்த சார்ஜுமே இல்ல. நீ இந்த டயகிராம் வரையும் போது இதெல்லாம் கன்சிடர் பண்ணாத. Q1 வரையும் போது Q1 மட்டும் வச்சுக்கோ. அப்ப ஒரே ஒரு சார்ஜை மட்டும் கொண்டு வந்தோம்னா அந்த இடத்துல என்ன ஆகாது? அதுக்கு பக்கத்துல எலக்ட்ரிக்கல் ஃபீல்டோ எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் எதுவுமே கிரியேட் ஆகாது. இப்போ நான் ஆல்ரெடி Q1 கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்றேன்? Q2வை இன்ஃபினிட்டிவ்ல இருந்து பாயிண்ட் B கொண்டு வரேன். அப்ப ஆல்ரெடி Aன்ற இடத்துல Q1 சார்ஜ் இருக்குது. இப்போ Bன்ற இடத்துல Q2ன்ற சார்ஜ் வருது. அப்ப ரெண்டு சார்ஜ் ஒரு பக்கத்துல கொண்டு வரும்போது அங்க என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ரைட்டா? அப்ப அந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம வர்க் பண்ண முடியும். சரியா? அப்ப வர்க் டன் ஆன் தி சார்ஜ் Q2 எப்படி எழுதுவோம் அப்படினா வர்க் டன் உடைய ஃபார்முலா சிம்பிளா இருக்கு. வர்க் டன் இஸ் நதிங் பட் W = Q × V. இதுதான் வர்க் டன் உடைய ஃபார்முலா. அப்ப எந்த சார்ஜை மூவ் பண்ண போறோம்? Q2ன்ற சார்ஜ். அப்ப Q க்கு பதிலா Q2 × V. அப்ப V ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் A க்கு கண்டுபிடிச்சிட்டோம் 1/4πε0 Q1. இங்க இந்த இடத்துல நம்ம வெறும் R மட்டும் தான் போட்டுருப்போம். R மட்டும் தான். இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல கொண்டு வரோம் அப்படின்னா R12 1ல இருந்து நம்ம என்ன பண்றோம் 2 க்கு கொண்டு வரோம். அதனால என்ன பண்றோம்? அந்த டிஸ்டன்ஸ் ஐ மீன் இந்த பொட்டன்ஷியலோட டிஸ்டன்ஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் இங்க என்ன ஆகுது? R12. அதனால தான் என்ன பண்றேன்? R க்கு பதிலா R12. ஆக்சுவலா நம்ம இங்க R ன்னு போட்டுருப்போம். இங்க R12 ன்னு போடணும். ஒரே ஒரு சார்ஜ் இருக்கும்போது டிஸ்டன்ஸ் சொல்லுங்க. இங்க ரெண்டு சார்ஜ் இருக்கு Q1 Q2. அப்ப Q1 ல இருந்து Q2 க்கு போகும்போது அந்த ரெண்டுக்கு இடையில என்ன ஆகுது? ஒரு ஃபீல்ட் கிரியேட். அந்த ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம என்ன பண்றோம்? வர்க் பண்றோம். இதே மாதிரி Cன்ற பாயிண்ட்க்கு என்ன பண்ண வரணும்? இன்ஃபினிட்டிவ் டிஸ்டன்ஸ்ல இருந்து Q3ன்ற பாயிண்ட் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது ஓவரால் 3 சார்ஜை அசெம்பிள் பண்ணணும். ரைட்டா? சோ அடுத்து நம்ம அதை பார்க்கலாம். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னா Q1 கொண்டு வந்துட்டோம், Q2 கொண்டு வந்துட்டோம். அடுத்து Q3 என்ன பண்ணோம்? இன்ஃபினிட்டிவ்ல இருந்து Cன்ற பாயிண்ட் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர்றப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க நீ இந்த சார்ஜ் இங்க கொண்டு வரீங்கன்னா இந்த Q1க்கும் Q3க்கும் இடையில ஒரு ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா Q2க்கும் Q3க்கும் இடையில ஒரு ஃபீல்ட் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம ரெண்டு ஃபீல்டுக்கு அகைன்ஸ்டா நம்ம வர்க் பண்ணி ஆகணும். ரைட்டா? அப்ப இந்த A-க்கும் B-க்கும் உள்ள A-க்கும் C-க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து R13. அதே மாதிரி B-க்கும் C-க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R23. அவ்வளவுதான். இனிமேல் ஈஸியான வேலைதான். அப்ப to bring the charge Q3 to the point C, we must work against the total electric field due to the both charges Q1 and Q2. அப்ப work done to bring the charge Q3 எப்படி எழுதலாம்? W = charge into potential difference. அப்ப work = Q3 into இங்க என்ன பண்ணோம்? நம்ம ரெண்டு பொட்டன்ஷியலுக்கு அகைன்ஸ்டா வர்க் பண்ணணும் இல்லையா? இந்த பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் 1 அதே மாதிரி பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் 2 அதே மாதிரி Q1 and Q2 ன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். பொட்டன்ஷியல் அட் Q1 அடுத்து Q2. ஸோ அப்போ Q1ன்ற பாயிண்ட் சார்ஜ்னால Cன்ற பாயிண்ட் ஒரு பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் ஆகும். Q2ன்ற பாயிண்ட்னால Cல ஒரு பொட்டன்ஷியல். அப்போ ரெண்டு பொட்டன்ஷியல். அதனால V1C + V2C. அப்போ Q1க்கு அந்த பொட்டன்ஷியல் எப்படி எழுதலாம்? V1C = 1/4πε0 Q1/R13. அதே மாதிரி V2 எப்படி எழுதலாம்? V2C 1/4πε0 Q2/R23. இதை ரெண்டையுமே என்ன பண்ண போறோம்? ஈக்குவேஷன் 4ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப வெளியில வந்து Q3 அப்படியே போடுறோம். V1C = 1/4πε0 Q1/R13 plus V2C = 1/4πε0 Q2/V23 sorry R23. அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். ரைட்டா? சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த Q3 1/4πε0 காமனா வெளிய எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த Q3ன்ற டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணு. அப்ப Q1 Q3/R13 அதே மாதிரி Q2 Q3/R23. ரைட்டா? இப்ப
இது ஒர்க் டன் வந்து என்ன கன்வெர்ட் ஆயிரும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட் ஆயிரும். அதனால நான் W எடுத்துட்டு என்ன பண்றேன், நான் யூனே எழுதிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, W போட்டாலும் யூ போடாம. இப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 நிற்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜை நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்ற இடத்துக்கு கொண்டு வந்தோம் இல்லையா, Q1ன்ற பாயிண்டை சார்ஜா ஏக்கு கொண்டு வந்தோம் இல்லையா. அப்போ அது ஈக்குவேஷன் நம்பர் 1. அந்த 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுறோம். அப்படின்னு 1 and 5 ஆட் பண்ணா 1/4 வெர்ஷன் காமனாக எடுத்துடுறோம். அப்போ அங்கே வந்து Q1 Q2 by R12 ப்ளஸ் அப்படியே 5th ஈக்குவேஷன் எழுதுகிறோம் பாரு, Q1 Q3 by R13 ப்ளஸ் Q2 Q3 by R23. ஸோ இதுதான் assemble the all the charges. எவ்வளோ சார்ஜஸ் வேணால் அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3 சார்ஜ் அசம்பிள் பண்ணேன், Q1 Q2 Q3. இதே மாதிரி என்ன பண்ணலாம், Q4 அசம்பிள் பண்ணலாம், Q5 வரைக்கும் அசம்பிள் பண்ணலாம், அப் டு Qn வரைக்கும் அசம்பிள் பண்ணலாம். பட் நமக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஃபார்முலா தெரியணும், பொட்டன்ஷியல் அட் ஏ தெரிஞ்சிருக்கணும், ஒர்க் டன் உடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆல் த சார்ஜஸை அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.